வணக்கம். இன்னைக்கு நாம இந்திய அரசியலமைப்பு வரலாற்றுல ஒரு முக்கியமான ஒரு திருப்புமுனையா அமைஞ்ச கேசவானந்த பாரதி வழக்கு பத்தி கொஞ்சம் ஆழமா அலச போறோம். நம்ம கையில இப்போ இருக்கிறது அந்த உச்ச நீதிமன்ற தீர்ப்போட சில முக்கிய பகுதிகள். ஆமாங்க. நம்ம நோக்கம் என்னன்னா, இந்த தீர்ப்பு அரசியலமைப்ப திருத்துறதுக்கு பாராளுமன்றத்துக்கு என்ன அதிகாரம் இருக்கு, எங்க அது முடியுதுன்னு புரிஞ்சுக்கிறது தான். குறிப்பா அடிப்படை உரிமைகள் விஷயத்திலயும், அப்புறம் கோலக்நாத் கேஸுக்கு அப்புறம் இது ஏன் இவ்ளோ முக்கியமாச்சுன்னும் பார்க்கலாம். சரி சரி. அப்போ இந்த கேஸோட மையப்புள்ளி அது என்னவா இருந்துச்சு? பார்லிமெண்ட் அடிப்படை உரிமைகள் உட்பட எதை வேணா திருத்தலாமா? அதுதான முக்கிய கேள்வி. அதேதான். அதுதான் முக்கியமான கேள்வி. இங்க தான் இந்த ஆர்டிகல் 368 அதாவது திருத்தம் பண்ற அதிகாரம் அதுக்கும் ஆர்டிகல் 13(2)க்கும் நடுவுல பெரிய சிக்கல் வந்தது. ஆர்டிகல் 13(2) என்ன சொல்லுதுன்னா, அடிப்படை உரிமையை பறிக்கிற மாதிரி எந்த சட்டத்தையும் அரசு கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்லுது. இப்போ இந்த சட்டம்ங்கிற வார்த்தையில அரசியலமைப்பு திருத்தம் வருமா வராதாங்கிறது தான் பிரச்சனை. ம். கோலக்நாத் கேஸ்ல வரும்னு சொல்லிட்டாங்களா? அதனால அடிப்படை உரிமையை திருத்தவே முடியாதுன்னு ஆயிடுச்சு. ஆமா, கோலக்நாத்ல அப்படிதான் சொன்னாங்க. அதனால பார்லிமெண்ட்டுக்கு அந்த பவர் இல்லைன்னு ஆயிடுச்சு. இது ஒரு பெரிய விவாதமாச்சு. அப்போ திருத்தம் அதாவது அமெண்ட்மெண்ட் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னு விவாதம் போச்சா? சும்மா மெருகேத்துறதா இல்ல மொத்தமா மாத்தி எழுதலாமான்னு? நிச்சயமா அதுவும் ஒரு பெரிய பாயிண்ட். அதாவது திருத்தம்னா அதோட எல்லை என்ன? மேம்படுத்துறது மட்டுமா இல்ல அடிப்படையே மாத்தலாமான்னு பல கோணங்கள்ல விவாதிச்சாங்க. கடைசியில கேசவானந்த பாரதி தீர்ப்புல ஒரு முக்கியமான முடிவுக்கு வந்தாங்க. பார்லிமெண்ட்டுக்கு அரசியலமைப்போட எந்த பகுதியையும் ஏன் அடிப்படை உரிமைகளையும் கூட திருத்தம் பண்ண அதிகாரம் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஓஹோ. ஆமா, கோலக்நாத் கேஸ் முடிவை இதனால மாத்திட்டாங்க. ஆர்டிகல் 13(2)ல இருக்கிற சட்டம்ங்கிறது சாதாரண சட்டம் தான், 368 கீழே வர்ற திருத்தம் இல்ல அப்படின்னு தெளிவுபடுத்தினாங்க. அப்போ இது பார்லிமெண்ட்டுக்கு ஒரு பெரிய பூஸ்ட் மாதிரி தானே? அவங்களுக்கு முழு பவர் கிடைச்ச மாதிரி தானே? எந்த லிமிட்டும் இல்லையா? இல்ல இல்ல, அங்கதான் இந்த கேஸோட வரலாற்று சிறப்பு வருது. கோர்ட் என்ன சொன்னாங்கன்னா, இந்த திருத்தம் பண்ற அதிகாரம் எல்லை இல்லாதது கிடையாது. அரசியலமைப்போட அடிப்படை கட்டமைப்பு, அதாவது பேசிக் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அதை மாத்தவோ இல்ல சிதைக்கவோ இந்த அதிகாரத்தை பயன்படுத்த முடியாதுன்னு ஒரு பெரிய வரம்ப வச்சாங்க. அடிப்படை கட்டமைப்பு இதுதான் இந்த கேஸோட கிரக்ஸ்ன்னு சொல்லலாமா? இத கோர்ட் எப்படி டிஃபைன் பண்ணாங்க? ஒரு லிஸ்ட் கொடுத்தாங்களா? இல்ல, அதுதான் சுவாரஸ்யமே. இதுக்குன்னு ஒரு முழுமையான லிஸ்ட் எதுவும் தீர்ப்புல இல்ல. ஆனா அது காலப்போக்குல உருவாகிற ஒரு கான்செப்ட். பாத்தீங்கன்னா, ஜனநாயகம், மதச்சார்பின்மை, கூட்டாட்சி முறை, சட்டத்தோட ஆட்சி, நீதித்துறை சுதந்திரம், ஜுடிஷியல் ரிவ்யூ, இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இதுக்கு கீழே வரும்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. ஓகே ஓகே. இது ஒரு பில்டிங்கோட ஃபவுண்டேஷன் மாதிரி. நீங்க ரூம்ஸை மாத்தலாம், கலர் அடிக்கலாம், ஆனா ஃபவுண்டேஷனை இடிக்க முடியாது இல்லையா? அந்த மாதிரி. புரியுது. அரசியலமைப்போட ஆன்மாவை காப்பாத்துற ஒரு ஏற்பாடு இது. ஆமா, இது பார்லிமெண்ட் அதிகாரத்தை பேலன்ஸ் பண்ண கோர்ட் கொண்டு வந்த ஒரு வழி. சரி. அப்போ இதுக்கு முன்னாடி கொண்டு வந்தாங்களே 24, 25வது திருத்தங்கள், அதெல்லாம் என்னாச்சு இந்த தீர்ப்புக்கு அப்புறம்? 24வது திருத்தம் ஆர்டிகல் 368யும் 13யும் மாத்தி கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட்ஸ் 13(2) கீழே வராதுன்னு சொன்னுச்சு. இந்த திருத்தம் செல்லுன்னு கோர்ட் ஏத்துக்கிட்டாங்க. ஆனா ஒரு கண்டிஷனோட. அதாவது இது பேசிக் ஸ்ட்ரக்சரை மீறாத வரைக்கும் ஓகேன்னுட்டாங்க. ஓகே. அப்போ 25வது திருத்தம், அதுல சொத்துரிமை அப்புறம் டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ் பத்தி எல்லாம் இருந்துச்சு. ஆமா, 25வது திருத்தத்துல 2 முக்கிய விஷயம். ஒன்னு, ஆர்டிகல் 31(2)ல சொத்து எடுக்கும்போது காம்பன்சேஷன்ங்கிற வார்த்தைக்கு பதிலா அமௌண்ட்னு மாத்தினாங்க. அதனால என்ன ஆச்சு? இதனால அரசாங்கம் தர்ற தொகை போதுமா இல்லையான்னு கோர்ட் ஆழமா கேள்வி கேட்க முடியாதுங்கிற நிலை வந்துச்சு. இன்னொன்னு தான் அந்த புது ஆர்டிகல் 31(c). இது என்ன சொன்னுச்சுன்னா, சில டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ், குறிப்பா 39(b)(c), அதாவது சமூக வளங்களை பகிர்றது, சொத்து ஒரே இடத்துல குவியறத தடுக்கிறது, இதையெல்லாம் அமல்படுத்த கொண்டு வர சட்டங்கள். அடிப்படை உரிமைகள் 14 சமத்துவம், 19 சுதந்திரம், 31 சொத்துரிமையை மீறினா கூட செல்லும்னு சொன்னாங்க. அப்போ டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ்க்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்த மாதிரி இருக்கே. ஆமா, ஆனா அதுல ஒரு பகுதி இருந்துச்சு. அதாவது இந்த மாதிரி சட்டங்களை கோர்ட் ரிவ்யூ பண்ண முடியாதுன்னு சொன்ன பகுதி. அதை மட்டும் கோர்ட் செல்லாதுன்னு சொல்லிட்டாங்க. ஏன்? ஏன்னா சட்டங்களை மறு ஆய்வு பண்ற நீதித்துறையோட அதிகாரம், ஜுடிஷியல் ரிவ்யூ அதுவே அரசியலமைப்போட ஒரு அடிப்படை அம்சம், பேசிக் ஸ்ட்ரக்சர்ல ஒண்ணுன்னு கோர்ட் சொன்னாங்க. ஆக ஒரு பக்கம் பார்லிமெண்டோட நோக்கத்தை ஏத்துக்கிட்டாலும் இன்னொரு பக்கம் கோர்ட்டோட பவரை விட்டு கொடுக்கல. கரெக்டா? அதேதான், பெர்ஃபெக்ட்டா சொன்னீங்க. இதுதான் அந்த பேலன்ஸ். கேஷ்வானந்த பாரதி வழக்கு
பார்லிமெண்டோட திருத்தும் அதிகாரத்துக்கும் அரசியலமைப்போட நிரந்தர தன்மைக்கும் நடுவுல ஒரு சமநிலையை கொண்டு வந்துச்சு. இது இந்திய அரசியலமைப்பு வரலாற்றுல ஒரு மைல்கல். சுருக்கமா சொல்லணும்னா இந்த கேஸ் பார்லிமெண்டோட திருத்தும் அதிகாரத்துக்கு ஒரு கிளியர் லிமிட், அந்த அடிப்படை கட்டமைப்புங்கிற லிமிட் வெச்சது. அரசியலமைப்போட அடிப்படைய காப்பாத்துது. ஆமா. இப்போ உங்க எல்லாருக்கும் ஒரு சிந்தனை. ஒரு அரசியலமைப்பு சட்டம் அது காலத்துக்கு ஏத்த மாதிரி மாறிக்கிட்டே இருக்கணுமா, இல்ல அதோட சில அடிப்படைகள் எப்பவுமே மாறக்கூடாதா? இந்த நிலைத்தன்மைக்கும் இந்த மாற்றத்துக்கும் இடையிலான ஒரு விவாதம் பாத்தீங்கன்னா இன்னைக்கும் தொடர்ந்துட்டே தான் இருக்கு இல்லையா? இத ஒவ்வொரு காலகட்டத்திலயும் நாம எப்படி அணுகுறோம்னு நீங்க யோசிச்சு பார்க்கலாம்.